ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய அல்லது ஆழமான உறுதியான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எப்படி என்றால், தாவீதுக்கு நான் ஒரு கிருபை தந்தல்ல, அந்த நிச்சயமான கிருபைய உங்களுக்கு தந்து, அதை தர்றதோடு மட்டும் இல்ல, நித்திய உடன்படிக்கை. அதாவது அந்த உடன்படிக்கை பண்ணிட்டாலே அது மாறாது. உடன்படிக்கை பண்ணிட்டாலே அதுல குறை வராது. நீங்க நோவாவை பார்த்தீங்கன்னா, அங்க பேழையில நோவா பிரயாணப்பட்டு ஆண்டவர் நோவாவை ஒரு இடத்துல அரராத் என்ற மலையில தங்க வச்சு, அதுக்கப்புறம் நோவா அங்க பழுகி பெருகிறார். இப்ப நோவா அங்க பழுகி பெருகும் பொழுது இவர் அந்த படகை விட்டு, அதாவது அந்த போட்டை விட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் அழித்தது போல, பூமியை அழித்தது போல இனி நான் ஒருபோதும் மொத்தமா நிக்கிரகம் பண்ண மாட்டேன். அதற்கு என்னுடைய உடன்படிக்கை தான் இந்த ரெயின்போ, அதாவது வானவில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் மழை பெய்யுதோ, எப்பெல்லாம் பயங்கரமான மழை, வெள்ளக்காடுகள் அதெல்லாம் இருக்கோ, அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வானவில் தோன்றுகிறத நீங்க பார்க்க முடியும். அது வானவில் வரும். அதுக்கு பலர் பல விதமா விளக்கம் கொடுக்கலாம். ஆனா வேதத்தின்படி அவர் God Lord makes a covenant with us. நம்மோடு கூட. இப்ப நோவாவுக்கு உடன்படிக்கை பண்ணாலும் அது நமக்கும் தானே. இப்ப நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்க, மொத்தமா அழிக்க மாட்டான்பா அப்படின்னு. அதனால அந்த வானவில் இப்ப நமக்கு சொல்றாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. நான் தாவீதுக்கு கொடுத்த கிருபை நிச்சயமான கிருபை. அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும், நித்திய உடன்படிக்கையா நமக்கு வரணும்னா 2 காரியங்களை சொல்றார். முதலாவது, அவன் சத்தத்தை கேட்கணுமா. மறுபடியும் வாசிப்போம். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இப்ப இதைத்தான் நம்ம தியானிக்கிறோம். ஆனா அந்த வசனத்துடைய மேல் பகுதி என்ன சொல்லுதுன்னா, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல செவியை சாய்த்து கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். இப்ப நம்முடைய செவி தேவனுடைய சத்தத்திற்கு சாய்க்கணும். நம்ம என்ன சத்தத்துக்கெல்லாம் சாய்க்கிறோம்? ஏதேதோ மனித சத்தத்துக்கெல்லாம் சாய்ச்சிடறோம். இப்போ ஒன்று வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு அம்மா ரொம்ப பெருமையா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் பேர பையன் அப்படி வீட்டில் உட்காந்துருக்கான், அவனுக்கு அவங்க அப்பாவுடைய மொபைல் எடுத்து அவன் ஏஐ கிட்ட பேசுறான், அது அவனுக்கு கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுது. அவன் கேட்குறான், என் ரூம்ல எங்க முயல் இருக்கு காட்டு அப்படின்றான். அது உடனே ஃபோக்கஸ் பண்ணி அந்த முயலை அவனுக்கு அந்த வீட்டில் வருதோ மூளையில ஒரு முயல் படம் இருக்கு, அதை எடுத்து காட்டுது. இப்படி அவங்க பெருமையா சொன்னாங்க. நான் சொன்னேன், இது
பிள்ளைகளுக்கு ஆபத்தில் கொண்டு போய் முடியும். பேராபத்தில் கொண்டு போய் முடியும். ஏன் ஆபத்தில் கொண்டு போய் முடியும் அப்படின்னா, பிரான்ஸ் தேசத்துல ஒரு பிள்ளை, அவ ஒரு பனிகாலம், பனி நல்லா பெய்யக்கூடிய காலம் அது. அவ தன்னுடைய வீட்டுல, அந்த வீடு அப்பார்ட்மெண்ட் வீடு. அது 9வது மாடி. 9வது மாடியில் அவ இருக்கா. அதுக்கு மேலே வீடு இருக்கு அங்க. இவ இந்த 9வது மாடி வீட்டுல இவளுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. உட்காந்து கேம் விளாடுறான். இந்த ஏஐலாம் அப்ப வரல. அப்ப அலெக்சான்னு ஒரு சாஃப்ட்வேர், அதுதான் எல்லா இதுலுமே வந்துட்டு இருக்கும். இப்ப ஏஐ போய் ஜெமினி வந்துருச்சு, நிறைய விஷயம் வந்துருச்சு, சாட் ஜிபிடி எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றும் அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த பிள்ளை கேம் விளையாடுறா. கேம் விளையாடும் போது அந்த கேம்ல வரக்கூடிய ஒரு கேரக்டர்கிட்ட இவ பேச ஆரம்பிக்கிறான். அந்த அலெக்சா மூலமா பேச ஆரம்பிக்கிறா. அந்த கேரக்டரும் இவளோட பேசுது. இவ என்ன சொன்னான்னு தெரியாது, அவ என்னன்னு சொன்னான்னு தெரியாது. எப்படி பேசுனா டெக்ஸ்ட் மூலமா. அதாவது இப்போ வாய்ஸ்ல நம்ம பேசலாம், அப்ப டெக்ஸ்ட் பண்ணாக்கா அது இருக்கும். அப்ப இப்படி பேசிட்டே இருக்கும்போது அது சொல்லியிருக்கு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாபிக்கே மாத்திருக்கு. கேம்ல இருந்து வெளில உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய தற்கொலைக்கு தூண்டி அவ 9வது மாடியிலேருந்து கீழே குச்சி இறந்து போயிட்டான். அவ இறந்தது யாருக்குமே தெரியாது. அவ வீட்டில் இருக்கா, விளையாடிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு எல்லாரும் இருக்காங்க. சிஸ்டம் ஆன்ல இருக்கு. அவ சேட் பண்ண கடைசி சேட் வரலும் அந்த சிஸ்டத்துல இருக்கு. அவ மேல இருந்து கீழே குதிச்சிருக்கா, இறந்து போனான். கேட்கக்கூடாத சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளை உயிரோட இல்லை. அப்ப அவங்க சித்தப்பா ஒருத்தர் அவர் வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டு கீழே ரத்தம் சிதறி, பனியில ரத்தம் சிதறி கிடக்கு. அப்போ ஒரு துணி மட்டும் தெரியுது. ஒரு பார்க்குறாரு, இது நம்ம பிள்ளைங்க துணி மாதிரி இருக்க, இது ஏன் துணிகளை கீழே போட்டிருக்காங்க அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது அந்த பிள்ளை. அப்புறம் இவர் அடிச்சு பிடிச்சி ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர வச்சு அப்புறமா அந்த காரியத்தை பார்த்தா அதில் சேட் பண்ணதில் அந்த கேமில் இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த பிள்ளையோட பேசியிருக்கு. அவளை நிர்மூலமாக்கிச்சு, அழிச்சிச்சு, முடிஞ்சிச்சு கதை. இனி அவளை கொண்டு வர முடியாது. அப்ப பாருங்க, நாம யார் சத்தத்தை கேட்கணும்? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும். அப்பதான் நம்முடைய ஆத்மா பிழைக்கும். அப்பதான் தாவீதுக்காரர் நிச்சயமான கிருபையும் நித்திய உடன்படிக்கை நமக்கு தராரு. அப்ப தேவ சத்தம் எதுல இருக்கு? வேதத்துல இருக்கு. ஆண்டோடைய சத்தத்தை நான் கேட்க போறேன், ஆண்டோடைய சத்தத்தை நான் கேட்க போறேன். ரூம்ல சாத்திக்கிட்டு உள்ள உட்காந்து என்கிட்ட ஆண்டவர் சத்தம் கேட்கணும்னா அது பிசாசு நிறைய நேரத்தில் பேசும். அதுல வேத வசனங்கள் சத்தியம் அப்படி ஒரு புத்தகமா நம்ம கையில இருக்கு. அவர் ஆண்டவர் பேசின அத்தனை வார்த்தைகள் அதுல இருக்கு. நாம் அதை தியானித்தால் அதன் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும். இப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாதான் நம்முடைய ஆத்துமா பிழைக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த வேதத்தை வாசிக்கத்தான் ஆத்துமாவுக்கு மன்னா கிடைக்கும், ஆகாரம் கிடைக்கும். அப்ப ஆத்துமா பிழைக்கும். அப்ப இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், என் சத்தத்துக்கு செவி கொடுங்க, அவங்க ஆத்துமா பிழைக்கும். பிழைக்கிறதோடு மட்டும் இல்ல, நான் தாவீதுக்காரர் நிச்சயமான கிருபை உங்களுக்கு தந்து அதை நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துறேன். அதுல ஒரு மாற்றம் இருக்காது. அது வாழ்நாள் முழுவதும் நிச்சயமான உடன்படிக்கையா அது உங்களுக்கு ஏற்படுத்தப்படும். அப்ப இந்த மாதத்துல உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். தேவாதி தேவன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது என்ன உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. தாவீதுக்கு நான் தந்தல்ல அந்த கிருபை, நீங்க தாவீதுக்கு தந்த கிருபைய அதை நான் பேசணும்னா இந்த ஒரு செய்தி எனக்கு பத்தாது, பல செய்திகள் அதுல பேச வேண்டியது இருக்கும்.
தாவீதுக்கு என்னென்ன கிருபையை தந்தாரு? நித்திய கிருபையை தந்தாரு, மா கிருபையை தந்தாரு. அவர் என்னென்ன கிருபைய தாவீதுக்கு தந்தாருன்னு சொல்லி வேதத்துல நிறைய கிருபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த இந்த பகுதியில நாம் வாசிக்கிறது, அவர் தாவீதுக்கு என்னெல்லாம் கிருபை தந்தாரோ அந்த கிருபையை நமக்கும் தந்து வழி நடத்துகிறவர், நம்மையும் அந்த கிருபையினால நிரப்பி ஆசீர்வதிக்கிறவர். இதை நம்ம மறந்து விடக்கூடாது. கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற அந்த கிருபை மாறாது. மனிதன் மாறி போவான், மாம்சம் மாறிடும், எல்லாம் மாறிடும். ஆனா கர்த்தர் மாறாதவர், அவர் கிருபை மாறாது. இந்த காலை வேளையில் நித்திய கிருபை அவர் உங்களுக்கு தருகிறார். அவர் சத்தத்தை மட்டும் கேட்டுக்கோங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது சில வசனங்கள் நம்மோடு கூட பேசும். அதை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, அதிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அது நம்முடைய ஆத்துமாவை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா மகிழ்ச்சியினால கொழுந்து விட்டு எரியும். இதெல்லாம் அனுபவங்கள். இதெல்லாம் நம்ம படிக்கத்தான் இந்த அனுபவங்கள்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். ஏதோ ஒரு தங்க வசனம், யாரோ ஒரு காலண்டர் கொடுக்குறாரு, அதுல ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஓடுறது இல்லை. அது இல்லை. அது ரட்சிக்கப்படாத, கர்த்தரை அறியாத மனிதர்கள் செய்ய வேண்டியது. ரட்சிக்கப்பட்ட, ஆண்டவர் அறிந்த, கர்த்தரை தேடுற, அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அவங்க வேதத்தை எடுத்து வாசிக்கணும். எதையோ ஒன்றை போட்டு கேட்டுட்டு போறதில்ல, வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் சிடி வந்துடுச்சு. பைபிள் சிடி, ஆடியோ பைபிள் போட்டு கேட்கணும். அதுக்கப்புறம் மொபைல் மாதிரி ஒன்று ஆடியோ பைபிள் அதில் இருக்கு, நம்ம போட்டு கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ மொபைலில் இருக்கு, லேப்டாப்பில் இருக்கு, எல்லாத்துலேயும் வந்துடுச்சு ஆடியோ பைபிள். அது தப்பாக இருக்குது. அதில் நிறைய விஷயம். நீங்கள் வேதத்தை இப்பயுமே வரக்கூடிய நியூ பிரிண்ட், சைனாவிலேருந்து வர்ற பிரிண்டெல்லாம் தப்பாக இருக்கு. நீங்கள் பழைய பைபிள் எடுத்து உட்கார்ந்து வாசிங்க. அதில் தேவன் தேன் அமிர்தமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அதனால இந்த காலை வேளையில, இந்த மாதத்துல உங்களோடு ஒரு நித்திய உடன்படிக்கைய, நிச்சயமான உடன்படிக்கைய, நித்தியமான உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். ஆமென், ஆமென்.